ஆகியவற்றை பற்றி ஒரு சில கருத்துக்கள் பேசலாம் என வந்துள்ளேன். சனாதானம் பெண்களை பெண் என்ற நிலையில் பார்ப்பதில்லை. எங்கள் நாட்டில் எத்தனையோ ஆண்களும் பெண்களை அம்மா என்று அழைக்க தயங்க மாட்டார்கள். மேல் நாட்டில் தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கிறார்கள். ஆனால் எங்கள் நாட்டில் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக தான் பார்ப்பார்கள் என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். அது மட்டுமின்றி சிவபெருமான் தன் உடலை பாடியாக பார்வதிக்கு கொடுத்த அர்த்தநாரீஸ்வரமாகிய சிவபெருமானை மின்னிக்க வழிபாடும் தெய்வம்தான். எங்கள் நாட்டில் அனைத்து ஆண்களும் பெண்களை தாயாக தான் நினைப்பார்கள். பெண்ணடிமை என்பது சனாதானத்திலும் எந்த ஒரு இந்துக்கள் புராணத்திலும் இருப்பதில்லை, சனாதானத்தில் இருப்பதில்லை. ஆனால் ராஜஸ்தானில் ராஜபுத்திரர்கள் மன்னர்களை கொண்ட முகாமியர்கள் அங்குள்ள பெண்களை இழுத்து சென்று பெண்களை குறைவுபடுத்தினர். அதனால் அங்குள்ள பெண்கள் கணவர்கள் இருந்தவுடன் அவர்களும் தீயில் இறங்கி விடுவார்கள். ஏனென்றால் தன் கற்பையும் தன் மானத்தையும் காப்பாற்றுவதற்காக தான் அவ்வாறு செய்தார்கள். ஆனால் அது சனாதானத்தில் உள்ளது என்று அனைவரும் கூறுகிறார்கள். சிறிதளவு யோசித்து பாருங்கள், அப்பொழுதுதான் தெரியும் எந்த ஒரு புராணங்களிலும் கதைகளிலும் உடல் கட்டி ஏறுவது என்று இல்லை. அது மட்டுமின்றி மகாபாரதத்தில் பாண்டுவின் மனைவி தீயில் இறங்கினார். ஏனென்றால் பாண்டுவின் மரணத்திற்கு காரணம் தான் என்று குற்ற உணர்ச்சியால் தான் பாண்டுவின் மனைவி தன் குற்ற உணர்ச்சியை தீர்ப்பதற்காக அவன் இறந்த அந்த தீயில் சென்று இறங்கினார். அது மட்டும்தான், அது உடல் கட்டி ஏறுவது அல்ல. சிறிதளவு யோசிங்கள். சனாதானம் இந்துக்களின் உயிர் நாடிய சனாதானம் தான். நம் பாரதத்தில் இந்து மனம் அழிந்தால் பாரதம் அழிந்துவிடும். பாரதம் அழிந்தால் உலகம் அழிந்துவிடும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஏன் சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்திற்கும் நம் நாட்டுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஏனென்றால் நம் இந்து மதம் அழிந்தால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்று கூறி